ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், ரொம்ப பொறுமையாக கேட்கணும். ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்னா, பிருத்வி, ஒருத்தனை விடக்கூடாது, உயிரோட பிடிக்கணும், விட்டுறாத. தண்ணி என்னண்ணே, ஆக்ஷன் கதையா? செம்ம பயங்கரமா இருக்கும் போல. டேய், ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்டா. இது ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கதை தான்டா. சொல்லி முடிச்சிடுறேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணிடாதடா. ஓ சாரிண்ணே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கண்ணே. டேய், அந்த டேபிளில் 2 சிக்கன் ரோல் கேட்டாங்க, என்னன்னு கவனி. போயிட்டான்டா. என்ன சொல்ல வந்தோடனே மறந்துட்டேனே. சரி, நம்ம ஒரு ஃப்ளோவில் ஆரம்பிப்போம். எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் காட்டுத்தனமாக கோவப்படுவார். வேற லெவல்யா, செம்மையா பண்றா மச்சி. நீ எடு மச்சி, நீ எத்தினேரு ஆளை பத்தியா ஸ்டைல் ஆகுறாரு பாரு. ராஜ்குமார் தக்கூரியா மச்சான், இவரு வேற லெவல். இவரு மச்சி இன்னைக்கு ஃபன் பண்றோம், அது எங்க தாத்தா மச்சி. பாத்தியா வேற லெவல் இருக்கிறாரு. ஏய் நீ எடு, ஆய் மச்சி நீ எத்தினேரு, நீ எடு, நான் பண்றேன் பாடுறேன். இன்னைக்கு ஃபன் பண்றோம் மச்சான். இன்னைக்கு நம்ம பண்ற பிராங்க்ல ட்ரெண்டிங் ஆயிடும் நம்ம சேனலு. டேய் யாரா மச்சி, போடுறா அவனை. ஏய் மச்சி, இந்த லைட்லாம் எட்டுன்னு வாங்கடா, போடுங்கடா அவனை. ஏய் நீ வாடா. வாங்கடா, வா போயிடல, வாங்கடா. டேய் ஓடுங்கடா, டேய் ஓடுறீங்கடா. ஏய் நில்லு, நீ என்ன பெரிய ரவுடியா? எல்லாரும் அடிச்சுன்னு இருக்கா, உனக்கு கேட்க ஆள் இல்லையா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு கேட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன் தலை. என்ன கேட்ட? என்ன ஆச்சுன்னு கேட்டுக்காம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன்யா. இதே தான் அங்கேயும் நடந்துச்சு, ஒருத்தனும் கேள்வி கேட்கல. இப்போ உனக்கு ஒரு அடியில் புரிஞ்சிருச்சுல, இதுக்கு மேலே விளக்குனா ஃபுட்டேஜ் இழுத்துக்கிட்டே போகும். ஏற்கனவே நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, மறுபடியுமாடா? அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சும்மா கை நிழுது, என்ன பெரிய ரவுடியோ? டேய், அவர் போலீஸ்காரர்ரா. அவர் எங்கே வேணா கை நீட்டலாம், இல்லை அவர் எங்கே வேணா நீட்டலாம். கொய்யால அந்த பயம் இருக்கட்டும்.
இப்படி தாங்க அவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்னா, ஓ இவங்க தான் உங்களுக்கு பார்த்துருக்க பொண்ணா? ம், இன்னைக்கு தாங்க சிரிச்ச மாதிரி இருக்கீங்க. ஆஹா, ம், இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. என்ன ஆக போதோ? ம். புரிஞ்சுது சார். அங்க பாரு. தீரமா. சார் சார் என்ன மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது? ம், சார் சார் பேப்பரை கிழிச்சிட வேண்டியதுதான். உங்களை பார்சல் கட்ட ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? சார் சார் அந்த பையனை பாருங்க. என்னண்ணே ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் எதுவும் ஆர்டர் பண்ணல? இந்த கடையும் காலி பண்ணிடாதீங்கண்ணே. ஏய் நீ என் லைனில் ரொம்ப அடிக்கடி கிராஸ் ஆகிற, ஒழுங்கா ஓடி போயிரு. ஆ? இந்த மாதிரி தாங்க அவரோட ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். இந்த நாட்டில் குழந்தைய கடத்துறவங்க, பெண்களை கற்பழிக்கிறவங்க, இவங்களுக்கு தான் பாதுகாப்பு. இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்லிட்டாங்க. இவனுக்கு முன்ஜாமீன் ஏற்கனவே வாங்கிட்டாங்களாம். இவனுங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதா சார்? இந்த மாதிரி தப்பு மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருத்தனையும் விரட்டி விரட்டி கொன்னாரு. இப்போ சொல்லுமா, அந்த ஆள் உனக்கு ஓகேவா? ஏமா பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க.
ஹலோ சொல்லுங்க. என்ன இந்த நேரத்தில் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது? ஹலோ. யோ சொல்லுங்கய்யா. அந்த ஆள் பக்கத்தில் இருக்கானா? இதோ இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு. கொடு. அதை கொடுக்குறீங்கய்யா. சார், கமிஷனர் பேசணுங்கிறாரு. யோ உனக்கு எத்தனை நிறைய கால் பண்ணுறது? ஏன் நீ கால் எடுத்து பேச மாட்டியா? ஒரு விக்டிமை பிடிச்சா ப்ராப்பர் எவிடன்ஸோடு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். ஆனால் நீ ஒவ்வொரு ஆளையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுற. என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. இன்னும் ½ அன் ஹவரில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வரணும். இல்லை நீ உன் ஸ்டேஷனுக்கே வா. அங்கே வச்சே என்கொயரி பண்ணி உன்னை அசிங்கப்படுத்துகிறேன். என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. எது? நான் பிடிக்கலன்னு சொல்லணுமா? பொண்ணு உங்களுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். இல்லை, எவ்வளோ கோவப்பட்டாலும் எனக்கு அவர் தான் வேணும். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ இவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆவேன்னு நினச்சி கூட பார்க்கலம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ அண்ணா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அதையம்மா கேட்குற. அவரை பார்க்குறதுக்கு நீ வேற 4-5 தடவை வந்து போன. அதை நான் சொல்லலை. நீ சூசைட் அட்டன் பண்ணதையும் நான் சொல்லலை. அது எப்படியோ அவர் காதுக்கு போயிடுச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு என் ஜெவில் திருப்பி விட்டாரு. என்ன அண்ணா, அடி. அப்படியேன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் கொய்யால் அவன் வரல. அவன் வரத்துக்கு முன்னாடி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவரை ஏன் தெரியுமா சஸ்பெண்ட் பண்ணாங்க?
உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? காட்டு மிராட்டு திறமை நடந்துருக்கிற. ஒரு போலீஸ்காரன் என்ன பண்ணாலும் ஹையர் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் உன்னை பற்றி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீ வந்து ரிப்போர்ட் பண்ணுவ. ஆ? சரியா, அதை விடியா. ஒரு அக்கிஸ்ட்டை பிடிக்க போகிறப்போ கால் தடிக்கா பாட்டில் ஏறிடுச்சு. அப்போ உன் இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சுட்டு இருப்ப. இதெல்லாம் பார்த்துட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ நாங்கள் என்ன மயிரை பிடுங்குற இருக்குமா? சார் என்ன சார்? சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும், புரியுதா? ஆ, யாருடா அது? அண்ணா அவர் வந்துட்டாருண்ணா. என்ன? அவர் அடிச்சதுல இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாப்பிட பிரியாணி மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன் சார். என்ன அடி? ஐயா, வெளியே நீங்கள் யாரை வேணாலும் அடிக்கலாம், ஆனால் பொண்டாட்டி கையால் அடி வாங்கி தான் ஆகணும். கொஞ்சம் பழகிக்குங்கய்யா. உனக்கு என்ன பிடிக்கலையா? பாடா, நம்ம டியூட்டி முடிஞ்சு போச்சு. வேலை கிடைச்சிடும்ல. மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் தானே. அப்படியே கொஞ்சம் எல்லாம் மேலே பாருங்க. அப்போ நாங்கள் என்ன மயிரை பிடுங்குற இருக்குமா? சார் உங்களே அடிச்சான் சார். உடனே அவனை கூப்பிடுங்க சார். அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்க சார். கூப்பிடுங்க சார் அவனை. உன்னை இப்போ அடிச்சனே, அதை நீ வெளியில் போய் சொல்ல முடியுமா? ஆ? யோ, என்னமோ புதுசாக அவமானப்படுற மாதிரி அப்படியே பொங்குற. எத்தனை அரசியல்வாதிகிட்ட அவமானப்பட்டிருக்கிறோம், அசிங்கப்பட்டிருக்கிறோம். இப்போ போனான் பார்த்தியா? இவனை மாதிரி ஆளுங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணுமியா? அப்போ தான் நாளைக்கு ஆட்சி மாறுறப்போ அரசியல்வாதிகளை எதிர்த்து நிற்க முடியும். இப்போ கொடுக்குற சஸ்பென்ஷன் ஆர்டர்லாம் நமக்கு தான் என் ஹாலிடே மாதிரி. இவனுக்கு மாதிரி ஆளுங்க வேலையில் இல்லைன்னா கூட கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தப்பை தட்டி கேட்பானுங்கய்யா.